சரி. இங்கே வந்து ரேட் ஆஃப் க்ரோத்னு சொல்லிக்கிறோம் பாக்டீரியா. பாக்டீரியா வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அது ரேட் ஆஃப் சேஞ்சிங் போது டிஒய் பை சேஞ்சிங் போது டைமு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய். Therefore, dy by dt is k into y. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்குது? dy தானே. அப்போ dy by y ஈக்குவல் டு k into dt. அப்போ இது இன்டெகிரல் பண்ணுங்க. அப்போ இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்குது? log y ஈக்குவல் டு kt ப்ளஸ் சின்னு வருது. கரெக்டாமா? ஆமாங்க சார். இது வரைக்கும் ஓகே. நார்மல் சம் இது வரைக்கும் ஓகேங்களா? ஓகேங்க சார். செய்ததுக்கப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இனிஷியல் வேல்யூ எவ்வளோ கொடுக்கல, சரிங்களா? பெரிய கவுண்டிஸ்ன்னு சொல்லிங்கன்னா இனிஷியல் வேல்யூ கொடுக்கல. ஸோ அந்த இனிஷியல் வேல்யூ நான் என்ன எடுக்கணும், ஒய் நாட்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்போ ஒய் நாட் எடுத்துக்கணும். அந்த சியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இனிஷியல் வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால் என்ன எடுக்க போகிறேன், டி ஈக்குவல் டு ஜீரோங்கும்போது ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட்னு வச்சுக்கணும், சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் வச்சுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குங்க, log ஆஃப் ஒய் நாட் ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். டி வந்து ஜீரோ போகுது, சின்னு கிடைக்கும். அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ண என்னாச்சு, log y ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் லாக் ஆஃப் ஒய் நாட். சரி, நம்ம இனிஷியல் கேஸ் கொடுக்கல, ஆனால் நான் இதை கொடுக்குறேன். அப்போ என்னாச்சு, லாக் ஆஃப் ஒய் மைனஸ் லாக் ஆஃப் ஒய் நாட் ஈக்குவல் டு கேடி. அப்போ என்னாச்சு, லாக் ஆஃப் y divided by y not equal to kt. சரியா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன டவுட் இருக்குதா? இல்லை, அது இனிஷியல் வேல்யூ இல்லாதனால நான் ஒய் நாட் வச்சுட்டு போகிறேன் கண்ணு. இப்போ அடுத்த கேஸ் சொல்லுங்கள், the number of is increased 10% in 2 hours-ங்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, 2 hours-ல வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இல்லையா? 10% இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்னாச்சு, 10%ஓட மீனிங் என்ன, இது இங்கிலீஷிங்கோட ஐடியா 10%. அப்போ 100 ப்ளஸ் கரெக்டுங்களா? அது என்ன பண்ணுவீங்க, 10% 1 இருக்குதுன்னா 10 டிவைட் பை 100, இதுதான் மீனிங். கரெக்டாமா? 10% இன்க்ரீஸ் அப்படின்னா அதோட ஃபார்மேட் என்னன்னா 1 ப்ளஸ் 10 பை 100 இருக்கும். அப்போ என்னாச்சு, 1 டிவைட் பை 100. கரெக்டுங்களா? 1 டிவைட் பை 100. இதுவும் கட்டாச்சுன்னா எவ்வளோ கிடைக்குது, 11 பை 10. சரிங்களாமா? 11 பை 10 கிடைக்குது. சரிடா கண்ணு? அப்படி மீனிங் என்னம்மா, ஸ்டார்டிங் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு தெரியாது, சரிங்களா? ஸ்டார்டிங் எவ்வளோ வேல்யூ இருக்காதுன்னு தெரியாது. அப்போ இதனோட இன்க்ரீஸிங் வேல்யூ இன்ட்டு இன்சியல் வேல்யூ. கரெக்டுங்களா? இது ஸ்டார்டிங் வேல்யூ, இது இன்சியல்ங்கிறது என்னது, ஸ்டார்டிங் வேல்யூ. சரிங்களா? அப்போ என்னாச்சு, அந்த வேல்யூ தான் போடுகிறோம். 1 டிவைட் பை எவ்வளோ 100, 10%. இதுதான் மீனிங்கு. அப்போ ஒய் ஈக்குவல் எவ்வளோ இருந்துச்சு, 11 பை 10 இன்ட்டு இனிஷியல் வேல்யூ. அப்போ ஒய் பை ஒய் நாட் ஈக்குவல் டு 11 பை 10 வரும். சரியாம்மா? புரியுதுங்களா? இது நார்மல் கான்செப்ட். அப்போ இது ஈக்குவேஷன் என்னது, ஒய்யோட வேல்யூ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ ஒய் பை ஒய் நாட்டோட வேல்யூ தான் நம்ம இன்டெரக்டாக கொடுக்கலாம், 11 பை 10 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ என்னாச்சு, லாக் ஆஃப் ஒய் பை ஒய் நாட்டோட வேல்யூ என்ன பண்ணுறது, அப்படி டி ஈக்குவல் டு 2 தானே. அப்படி டி ஈக்குவல் டு 2 தானே கண்டுது. அப்படி டி ஈக்குவல் டு 2 போது இந்த வேல்யூ கிடைக்குது. இருக்குங்களா? அப்படி டி ஈக்குவல் டு 2, then வேல்யூ இஸ் என்ன, 11 by 10 ஈக்குவல் டு 2k. அப்போ k ஈக்குவல் என்னது, 1 by 2 இன்ட்டு log of 11 by 10. இதுதான் k வருது. சரியாம்மா? அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க, என்ன ஆகுன்னு பாருங்க. அப்ளை பண்ணி சிம்பிளி பண்ணலாமா? அப்போ அப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும் பார்ப்போம். அப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணி என்ன ஆகும், லாக் ஆஃப் ஒய் டிவைடட் பை ஒய் நாட் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 1 by 2 இன்ட்டு லாக் ஆஃப் 11 by 10 இன்ட்டு இதான் கேடி. ஆமாம், கேடியோட வேல்யூ. சரிடா கண்ணு? இது வரைக்கும் புரியுதுங்களா? சரி, அப்போ இது வரைக்கும் ஓகேன்ட்டீங்க.
இதுக்கப்புறம் நம்ம t என்னன்னு இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ t ஈக்குவல் டு என்ன? t ஈக்குவல் டு log of y divided by y naught divided by 1 by 2 into log of 11 by 10. Log of 11 by 10. இது t யோட வேல்யூ. இது பர்டிகுலர் சொல்யூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்? 1 லேக்லேருந்து 2 லேக் ஆகிறதுக்கு டைம் என்னன்னு கேட்குறானா? ஆமாம் சார். சரி. அப்போ 1 லேக்லேருந்து 2 லேக்கு ஆகிறதுக்கு டைம் என்ன அப்படிங்கும்போது அதை என்ன செய்ய ஐடியா கொடுத்துக்கிறேன்னா, டூவா இன்க்ரீஸ் ஆகுதா? 1 லேக்லேருந்து 2 லேக் ஆகுதா? டூவா இன்க்ரீஸ் ஆகுதாடா? ஆமாங்க சார். புரியுதா? 1 லேக்லேருந்து 2 லேக்லேருந்து டூவா இன்க்ரீஸ் ஆகும் அர்த்தம். அப்போ ஒய் பை ஒய் நாட்டோட வேல்யூ என்ன? 2. கரெக்டாமா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ என்ன சொல்லிக்கிறோன்னா 1 லேக் டு 2 லேக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? இதனோட வேல்யூ 2வா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இதனோட வேல்யூ என்ன ஆகுது? 2 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ அதனோட வேல்யூ லாக் 2 போட்டுடலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? ஓகே. ஸோ நம்மளோட ரிசல்ட் படி என்ன கிடைக்குதுன்னா, அந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு அந்த டைம் ஈக்குவல் டு லாக் ஆஃப் என்ன கிடைக்குது? 2வா? 2 டிவைடட் பை இந்த 1 பை 2 மேலே போயிடும். மேலே போச்சுன்னா 2 log of 11 by 10. Log of 11 by 10. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? அப்போ 1 லேக்லேருந்து 2 லேக் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ இந்த லாக்டவுன் வேலையில் சப்மிட் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ இந்த டைம் செகண்ட் வந்து நம்மளுக்கு செகண்ட் கொடுத்துக்கிறாங்க, யூனிட் கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது, நம்மளுக்கு அது மாதிரி வரும். சரிங்களா? இது யூனிட் எழுதணும். டைமோட யூனிட்டு, செகண்ட் மினிட்டு, இல்லை அவர். நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறோம்? எனக்கு கொடுத்துக்கிறானா? பர் செகண்டாக என்ன கொடுத்துக்கிறானா? ஹவர்ஸ் கொடுத்துக்கிறோம். பர் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஹவர்ஸும் சொல்லிட்டு இது எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்னு தெரியல. இது சிம்பிள் பண்ணி லாக்டவுன் எடுத்து நமக்கு போட்டு போகணும். சரிடா கண்ணு? இது கொஞ்சம் இது அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மேபி கேட்கல. பயாலஜி ரிலேட்டட் மேபி கேட்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா 2